ஹலோ கைஸ், கடந்த வாரம் நீயா நானா ஷோவில் +2வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் அண்ட் மாணவிகள் இருவரும் வந்து பங்கேற்கிறாங்க. எதிர்ப்புறமாக அவர்களுடைய பெற்றோர்களும் பங்கேற்கிறாங்க. பட் ஷோவோடைய அட்டென்ஷனாக பார்க்கப்பட்டது சுகாசினி அவர்களை தான். ஏன், எதுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன் கோபிநாத் அவர்களே வந்து நெகிழ்ச்சி அடைஞ்சு இந்த பொண்ணுக்கு என்னப்பா இப்படி இப்படி ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருந்தாங்க. அப்படி அவங்க என்ன பேசினாங்க, அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோ கூட வந்து போகலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக +2 எக்ஸாம் வந்து நடைபெற்றது. ஒரு நாள் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுகாசினி. பஸ் வரும், நம்ம ஏறி போயிட்டு எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி. பஸ் வருது, ஆனா நிக்க மாட்டேங்குது. சுகாசினி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன யோசிக்கிறதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. வேற வழியே கிடையாது, அந்த பஸ்ஸை விட்டோம் அப்படின்னா நம்மளால போகவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா துரத்தி போறாங்க அந்த பஸ்ஸை. வேகமா ஓடுறாங்க. ஓடுனது மட்டும் இல்லாம அந்த பஸ்ஸோடைய கம்பியை பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடுறாங்க. பின்னாடி வந்த நபர்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு வராங்க. இந்த பொண்ணு எவ்வளவு அக்குறம் பண்றாங்க பாருங்க, எக்ஸாமுக்காக ஓடுது, பஸ்ஸை நிறுத்தாம வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்றாங்க பின்னாடி வந்த ஆட்கள். அதுக்கப்புறம் பஸ்ஸை நிறுத்துறாங்க. அந்த பொண்ணு போய் எக்ஸாம் எழுதி முடிக்குது. நல்ல மார்க்கும் வாங்கியிருக்கு. 430 சில்லற மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ பேசும் பொருளாகவும் மாறிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓட்டுநர், அதுக்கப்புறம் நடத்துனர், இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டும் வந்து பண்ணுறாங்க. மக்கள் கிட்ட இருந்து பயங்கரமான எதிர்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து கிளம்புச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் நீயா நானா ஷோவில் வந்து சுஹாசினி அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்க பேசின விஷயங்கள் வந்து பயங்கர நெகிழ்ச்சியா வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பா கோபிநாத் அவர்கள் வந்து கேட்குறாங்க, என்னம்மா நீ, அன்னைக்கு எக்ஸாம் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா நீ ஏன் பஸ்ஸை பிடிச்சிட்டு ஓடியே தீரணும், எப்படியாச்சும் இந்த பஸ்ல போயே ஆகணும், எக்ஸாம் எழுதி ஆகணும்னு ஏமா நினைச்ச அப்படின்னு சொல்லும்போது சுகாசினி வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து எங்க அப்பாவுடைய உடல்நலம் சரியில்லை. ஸோ அதனால நான் படிச்சா மட்டும்தான் எல்லாமே. ஸோ நான் அந்த படிப்பை வந்து விட்டுறக்கூடாது. இன்கேஸ் நான் வந்து எக்ஸாம் போகல அப்படின்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன். அப்படிங்கிற கண்டிஷன்ல நான் வந்து போயே தீரணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டுக்கு வந்து வந்திருந்தது. ஸோ அதனால தான் பஸ்ஸை பிடிச்சிட்டு ஓடிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நடக்குது. அது என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஓட்டுநர், நடத்துனர் எல்லாரையும். ஸோ சஸ்பெண்ட் பண்ணும் பொழுது இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏம்மா அவ்வளோ ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி கோபிநாத் அவர்கள் வந்து கேட்கும்போது, இல்ல சார், என்னால தானே அவங்க வந்து சஸ்பெண்ட் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல என்ன மாதிரி குழந்தைகள் வந்து இருப்பாங்கல்ல சார், அவங்க சஸ்பெண்ட் ஆகறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அண்ட் சொல்லியிருப்பாங்க. அத கேட்கும்போது கோபிநாத்துக்கே பயங்கர நெகிழ்வா வந்து இருக்கும். ஏன்னா, ஒரு மனுஷன வந்து அடிச்சிடலாம், உதைச்சிடலாம். மன்னிக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த மன்னிப்ப வந்து ஏத்துக்கவே முடியாது. ஒருத்தனை திட்டு கூட திட்டுருங்களேன், ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா. ஆனா மன்னிச்சு விடுறத ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுதான் கோபிநாத் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தங்கத்துக்கு தானே நீங்க வந்து பஸ்ஸ நிறுத்தாம வந்து போயிட்டு இருந்தீங்க. இப்ப அத சால்வ் பண்ணிட்டாங்க. பட் பாருங்க, அந்த கல்விக்காக அவங்க ஓடுற கனவ பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனாலும் என்ன மாதிரி அவங்களுக்கும் பிள்ளைகள் வந்து இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற மனச பாருங்க. இந்த பொண்ணுக்கு தான் நீங்க பஸ்ஸ நிறுத்தாம போனீங்க அப்படின்னு சொல்லி கோபிநாத் அவர்கள் வந்து பயங்கர நெகிழ்ச்சியா பேசியிருப்பாப்புல. சொல்லப்போனா கண் கலங்கியிருப்பாப்புல. உன்னுடைய பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கு அந்த புள்ள வந்து சொல்லும், சுகாசினி சார் அப்படின்னு வந்து சொல்லும். அந்த பேரே வந்து ரொம்ப அழகா இருக்குமா உனக்கு வச்சதுனால அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏம்மா அந்த பஸ் நிறுத்தாம போனா என்னம்மா, நீ ஆட்டோ பிடிச்சோ இல்ல வேற பஸ்லயோ போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, சார் வேற பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும், 9 மணிக்கு மேல ஆயிடும், அது தாண்டி என்கிட்ட காசு இல்லை சார் அப்படின்னு வந்து சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. இந்த இடத்துல மனித நேயம் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல வந்து கெட்டு போய் வந்து இருந்துட்டு இருக்கு. எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கக்கூடிய ஆபீசர்ஸே நிறைய தவறுகள் செய்யறதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. சுகாசினிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்க மன்னிச்சதுக்கும் மறந்ததுக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சுகாசினி பத்தியும் நம்ம கோபி அண்ணா பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.